கைஸ், இப்போ நீங்க ஒரு மேஜிக் பார்க்க போறீங்க. டிரைவர்லெஸ் கார். ஹாய். ஆக்சுவலி இந்த ஹில்லி ரீஜன்லயே சூப்பரா டிரைவ் பண்ணுது. பின்னாடி உட்கார்ந்தாலும் இது சீட் பெல்ட் போட சொல்லுது, இல்லனா வண்டி ஓரம் கட்டிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஏய் கோ டு சான் பிரான்சிஸ்கோ. எனக்கு மாதம்பட்டி பிரியாணி சாப்பிடணும். இங்க ஒரு ஆள் நடந்து போறதெல்லாம் காமிக்குது. நிக்குது, தோ கார் முன்னாடி போகுது. அது வேமோ கார் போறதே காமிக்குது இதுல. மவுண்டன்ஸ். And I'm driving. ஃபைனலி கோல்டன் கேட்டுக்கு வந்துட்டோம். யூஎஸ்ன்னு சொன்னாலே போவாது. இந்த பிடிச்சலாம் நல்லா போட்டோஸ். கைஸ், இப்போ நீங்க ஒரு மேஜிக் பார்க்க போறீங்க. பாத்துக்கோங்க. இங்க பாருங்க. இதுதான் நாங்க போற கார். அன்லாக் கொடுக்கவா? அன்லாக். ஹலோ கைஸ். அன்லாக் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரண்ட்லயே உட்காந்துக்கலாமா? டிரைவர்லெஸ் கார். இங்கே பாத்துக்கோங்க. டிரைவர் இல்ல, ஆனா நாங்க போவோம். ரெடி டு கோ கொடுக்கவா? ஸ்டார்ட் ரைட். குட் ஆஃப்டர்நூன். ஸ்டார்ட் ரைட் கூட அப்படியே. ஸ்டார்ட் ரைட். ஹாய். What? ஏய் நிக்குதுடி, அது உன சீட் பெல்ட் போட சொல்லுதுடி. இங்க பாருங்க, நாங்க வந்து அரைவல் 25 மினிட்ஸா? ஏய் நம்ம எங்கடி போறோம்? நம்ம இருக்கிற இடத்துக்கு கார் பார்க் பண்ண இடத்துக்கு போறோம். ஏய் அது 5 நிமிஷம் தான் டி. 25 நிமிஷம் தப்பான இடத்து போட்டேன்னு நினைக்கிறேன் டி. இல்ல, கரெக்டா தான் போட்டிருக்கேன். நம்ம பொறுமையா வந்தோம். அந்த கார்ல அந்த மலை ஏறி வந்தோம்ல. கூகுள் மேப்ல எவ்வளவு தூரம் பாரு. Guys, we are going. Actually இந்த ஹில்லி ரீஜன்லயே சூப்பரா டிரைவ் பண்ணுது. எனக்கு அதுதான் ஆச்சரியம். எனக்கு ஹில்லி ரீஜன்ல லிட்டரலி நேத்து நான் இங்க தான் டிரைவ் பண்ணோம். இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல இப்படி தான் இருக்கும். மேல லெஃப்ட்ல வர யார் இருக்கான்னு என்ன தெரியுது? ஒன்னும் தெரியாது. ஆனா டிரைவ் பண்ணுது. சீரியஸா 23 மினிட்ஸ் காமிக்குது. கூகுள் மேப்ல போய் போடு. ஏன் இது 23 மினிட்ஸ் காமிக்குதுன்னு தெரியல கைஸ். அங்க இருந்தே 40 நிமிஷம் ஓட்டு. இது வளைச்சி எடுத்துட்டு போகும் போல. இதோட லொகேஷனுக்கு இதெல்லாம் இது ஆக்சசிபிள் பண்ண முடியுமா? அந்த மாதிரி போகும் போல. இதான் எல்லா இடத்துக்கும் தான் போகுது இது. 5th and Mission எர்பாப் பியூனா பார்க்கிங் காரேஜ் தான் போட்டிருக்கேன். CA 9403 தான் போட்டிருக்கேன். கரெக்டா தான் போகுது. அது சுத்திட்டு போகுது போல. இல்லன்னா இந்த வண்டிக்கு வந்து ஸ்லோவா போகிறதுக்காக போட்டு. இன்ட்ரெஸ்டிங். ஆனா சீட் பெல்ட் போட சொல்லுது. எப்படி இந்த கேமரா இது பண்றது? பின்னாடி உட்கார்ந்தாலும் இது சீட் பெல்ட் போட சொல்லுது, இல்லனா வண்டி ஓரம் கட்டிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. சீட் பெல்ட் போட்டா போவேன்னு சொல்லிருச்சு. சீட் பெல்ட் போட்டோனே வண்டி எடுத்துச்சு. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. இருந்தாலும் கூட ஸ்ட்ரிக்ட்டான ஆபீசர். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சரி, நான் வந்து ஸ்கிராச்சிங் திருப்பி விட்டா என்ன பண்ணுவேன்? திருப்பி விட்டு பாரு. ஏய் வேணாம் என்ன பண்ணிட்டு போகுது வண்டி, நம்மள எங்கே இறக்கி விட்டு போகுது, பயமா இருக்கு. எப்படி இறக்கி விடுவோம்? அதுதான் அது வண்டி மூவாவும் போட்டா தானே இறங்க வேண்டியதுதான். எப்படி இறக்கி விடணும்னா அழகா ரோட்ல நின்றுச்சு பத்தியா நம்மள பிக்கப் பண்ணதுக்கு. அழகா வெயிட் பண்ணிட்டு இருக்குது அது. எல்லையில கூட இல்ல இது. இல்ல இங்கதான் நல்ல வேலை நீ ட்ரை பண்ணிட்டு போல. நான் 3 மாசம் இங்கதான் இருக்க போறாங்க. நீ எங்க இருந்து ட்ரை பண்ண போற? சான் பிரான்சிஸ்கோ 3 தடவை தாண்டி வரேன்னா நான் ஒத்துறேன்டி. நீ அதுவும் நீ வந்து ப்ரொவைடர் அந்த 3 தடவையும் நான் எப்படி சொல்லுவேன்னா, கார் எடுத்திருந்தேன்னா அந்த 3 தடவை வந்திருப்ப. இல்லைன்னா அது கூட நீ வரமாட்ட. பாருங்க, ஆப்போசிட்லயும் வேமோ கார் வருது. இந்த 2 காரம் என்ன பேசிச்சுட்டு எது முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் போகுதுன்னு பாப்போம். இது நான் போன்னு சொல்லிச்சு. இல்ல நம்ம ரைட்டு போறோம். அழகா ஓட்டுது வண்டி. வேமோ கார் ஒரு ரெண்டுல எடுத்து வச்சுக்கிட்டேன்னா வச்சுக்கோயேன், டிரைவரே தேவையில்ல. நான் பாட்டுன்னு இதுல போடுவேன், பட் ஜாலியா போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார் இருந்தா ஜாலியா இருப்பேன். நான் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டுலாம் அப்படியே. இதே மாதிரி ஒரு கார் இருந்துச்சுன்னா 3 மாசம் நான் ஓட்டிடுவேன். எங்க போகணுமோ அப்படியே லொகேஷன் மட்டும் என்டர் பண்ணுவேன், அது பார்த்து போய்க்கும். ஃப்ரீயானா என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தான் பாப்பா. ஆமா, ஃப்ரீயா போலாம், கை வீசிட்டு போலாம், தூங்கிட்டு கூட போவேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி கார் இருந்துச்சுன்னா ஏய் கோ டு சான் பிரான்சிஸ்கோ. எனக்கு மாதம்பட்டி பிரியாணி சாப்பிடணும். நினைச்சேன் வாரத்துல 3 நாள் நான் மாதம்பட்டியில இருப்பேன். சானோசியில போய் சாப்பிடுவேன். அது ஒரு பாயிண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிடும். மாதம்பட்டி தானே போனோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும். நேற்று மாதம்பட்டி பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. ரிவ்யூவே சொல்லல நான். அந்த வேமோ நீங்க சாதா குட்டி கார்லாம் இல்ல, நாங்க போறது ஜாகுவார்ல போயிட்டு இருக்கோம். பாருங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டா மேப் காமிக்குதுன்னு. இங்க ஒரு ஆள் நடந்து போறதெல்லாம் காமிக்குது. நெக்ஸ்ட் ஆள் நடந்து போகும்போது சொல்றேன்.
நிக்குது. தோ கார் முன்னாடி போறது. இது வேமோ கார் போறதே காமிக்குது இதுல கார் கிராஸ் ஆனா தலையில மண்டை மேல இருக்கிற கொண்ட வச்ச கார்னா தனியா காமிக்குது. இங்க இவனுங்கெல்லாம் ரோபோட்டிக்கா ஓட்டுறதுனாலதான் இந்த ரோபோவெல்லாம் வண்டி ஓட்ட முடியுது. இவனுங்க மக்கள் வண்டி நார்மலா ஓட்டுறதே ரோபோ மாதிரி தான் ஓட்டுறானுங்க. அதனால இந்த காரால எல்லாம் இங்க சர்வே ஆக முடியுது. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ஓட்டும் போது. ஏரியாலயே ஓட்டு. இங்கே பாருங்க, இன்னும் முன்னாடி ஒரு வேமோ கார் நிக்குது. பார்க்கிங் தான் பண்ணுமா வேமோ? காரே ஓட்டுது, பார்க்கிங் பண்ணாத. பார்க்கிங் பண்ணது கஷ்டம்ல. இங்க தெரிய போகுது. ஆனா இது அதுதான் தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல கூட போட்டு அளவா இருக்கு. ஊபர்ல போனா எவ்வளவு காமிக்குதுன்னு தெரியல. எக்ஸ்பிரஸ் பிரைஸ் வைஸ் என்னன்னு பாப்போமா? இப்ப நான் இங்க இருந்து நாங்க எங்க கார் பார்க்கிங் வந்து இதுல போறதுக்கு வேமோல வந்து $18. மவுண்டன்ஸ் and I'm driving. கோல்டன் கேட்டேனே நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஃபைனலி கோல்டன் கேட்டுக்கு வந்துட்டோம். பார்த்து நாடு கீழே விழுந்துட்டு போறோம். ஆக்சுவலா போட்டோ எடுத்தோம். நாங்க போர்ட்ல இருந்து போர்ட் போனோம்ல, அங்க இருந்து போட்டோ எடுத்தோம். பரவாயில்ல, மழையா இருந்தாலும் கோல்டன் கேட் பிரிட்ஜ் போட்டோ எடுத்துறோம்னு நினைச்சிருக்கோம். அது கோல்டன் கேட் கிடையாது, இதுதான் கோல்டன் கேட். பிரிட்ஜை பார்த்தோன்னே இது என்ன பெரிய பிரிட்ஜ் கோல்டன் கேட்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது நம்ம மும்பைலயே இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா அது கோல்டன் கேட் கிடையாது, இதுதான் கோல்டன் கேட். ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க வியூ பாருங்க. This is the Golden Gate Bridge. நீங்க யூஎஸ் போகணும்னு சொல்லிட்டு சொன்னா யூஎஸ்னாலே வந்து ஒரு சில போட்டோஸ் தான் காப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அந்த மாதிரி யூஎஸ்ன்னு சொன்னாலே இந்த பிரிட்ஜ்லாம் நல்லா போட்டோஸ் நல்லா பாத்துக்கோங்க. கோல்டன் கேட்